வனு எதிர்ப்பு தரப்பின் வாதங்கள். கூட்டாட்சி அமைப்பு பாதிப்பு. இந்தியா கூட்டாட்சி நாடு. மாநில சுயாட்சி முக்கியம். ஒரே தேர்தல் மையப்படுத்தல் சென்ட்ரலைசேஷன் அதிகரிக்கும் என்ற அச்சம். மாநில பிரச்சினைகள் மங்கும். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மொழி, சமூக நீதி, உள்ளூர் விவகாரங்கள் முக்கியம். தேசிய பிரச்சினைகள் அவற்றை மறைக்கலாம். அரசியல் சமநிலை மாற்றம். தேசிய அலை நேஷனல் வேவ் மாநில தேர்தலையும் பாதிக்கலாம். பிராந்திய கட்சிகள் பலவீனமடைய வாய்ப்பு. சட்ட நடைமுறை சிக்கல். ஒரு மாநில அரசு 2 ஆண்டில் விழுந்தால் மீண்டும் தேர்தல் அல்லது பிரசிடென்ட்ஸ் ரூல். அரசியலமைப்பு திருத்தம் சிக்கல். நடுநிலை அரசியல் அறிவியல் பகுப்பாய்வு. அம்சம். ஆதரவு, எதிர்ப்பு. செலவு குறையும். ஆரம்ப செலவு அதிகரிக்கலாம். கூட்டாட்சி, ஒருங்கிணைப்பு, மையப்படுத்தல் ஆபத்து. வாக்காளர் நடத்தை. தெளிவு. பிராந்திய குரல் குறைவு. அரசியல் போட்டி. தேசிய கட்சிகள் வலுவாகும். பிராந்திய கட்சிகள் பாதிப்பு. தமிழ்நாடு கோணத்தில் டிஎம்கே போன்ற கட்சிகளுக்கு எதிர்ப்பு. மாநில உரிமை பாதுகாப்பு முக்கியம். ஸ்டேட் ஆட்டோனாமி விவாதம் மீண்டும் எழும். முடிவு. வனு என்பது தேர்தல் சீர்திருத்த யோசனை. கூட்டாட்சி மையப்படுத்தல் விவாதம். தேசிய வர்சஸ் பிராந்திய அரசியல் சமநிலை கேள்வி. இது சாதாரண நிர்வாக மாற்றம் அல்ல. இந்திய அரசியல் அமைப்பு மாற்றம் என்ற அளவில் பார்க்கப்படுகிறது. வனு அமல்படுத்த சட்ட திருத்த நடைமுறை ஸ்டெப் பை ஸ்டெப். அரசியலமைப்பு திருத்தம் அவசியம். ஏன்? தற்போது ஆர்டிகிள் 83 லோக்சபா காலம் 5 ஆண்டு. ஆர்டிகிள் 172 மாநில சட்டமன்ற காலம் 5 ஆண்டு. ஆர்டிகிள் 356 மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி. மாநிலங்கள் வேறு வேறு நேரத்தில் கலைக்கப்படுவதால் தேர்தல் ஒத்துப்போகவில்லை. எனவே அரசியலமைப்புச் சட்டத்தில் திருத்தம் தேவை. அரசியலமைப்பு திருத்த மசோதா அமெண்ட்மெண்ட் பில். மத்திய அரசு மசோதா தயாரிக்கும். லோக்சபா ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்தப்படும். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இரு அவைகளிலும் 2/3 பெரும்பான்மை ஆதரவு. மொத்த உறுப்பினர்களில் 50% மேல் ஆதரவு. மாநில ஒப்புதல். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பாதிப்பதால் குறைந்தது 50% மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் தர வேண்டும். இது முக்கியமான கட்டம். ஜனாதிபதி ஒப்புதல். இரு அவைகளும் மாநிலங்கள் ஒப்புதல் அளித்த பிறகு ஜனாதிபதி கையொப்பம் சட்டமாகும். தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை மாற்றம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த திட்டமிடல். இவிஎம் பாதுகாப்பு ஏற்பாடுகள். பணியாளர் செலவு திட்டமிடல். நடைமுறை சிக்கல்கள். ஒரு மாநில அரசு 2 ஆண்டில் விழுந்தால் இடைக்கால அரசு அல்லது அடுத்த காமன் எலெக்ஷன் சைக்கிள் வரை காத்திருக்க வேண்டுமா? இதற்கு தனி சட்டம் தேவை. இப்போது வனு வந்தால் தமிழ்நாடு அரசியல் மீது தாக்கம். மாநில பிரச்சினைகள் மங்கும் வாய்ப்பு. தேசிய பிரச்சினைகள் பாதுகாப்பு, பொருளாதாரம் முன்னிலை பெறலாம். பிராந்திய கட்சிகளுக்கு சவால். டிஎம்கே, ஏஐடிஎம்கே போன்ற கட்சிகள் மாநில அடிப்படையில் பிரச்சாரம் செய்கின்றன. தேசிய அலை நேஷனல் வேவ் தாக்கம் அதிகரிக்கலாம். வாக்காளர் நடத்தை மாற்றம். ஸ்பிளிட் வோட்டிங் ஒரு கட்சி மத்தியிலும் வேறு கட்சி மாநிலத்திலும் குறையலாம். கூட்டணி அரசியல் மாற்றம். தேசிய கட்சிகள் வலுப்பெற வாய்ப்பு. வனு அமல்படுத்த அரசியலமைப்பு திருத்தம். 2/3 பாராளுமன்ற பெரும்பான்மை. 50% மாநில ஒப்புதல். தேர்தல் ஆணைய செயல்முறை மாற்றம். தமிழ்நாட்டில் பிராந்திய அரசியல் மீது தாக்கம் ஏற்படும். தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கூடும். கூட்டாட்சி விவாதம் தீவிரமாகும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரவு வர்சஸ் எதிர்ப்பு. முழுமையான விவாத ஆய்வு. நடுநிலையான பகுப்பாய்வு. வனு என்றால் லோக்சபா அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது.